அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். பாசமான சகோதரர்களே, இந்த வாரம் கடந்த 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்தினுடைய ஒரு பெரும் சோகமாக காஷ்மீருக்கு சுற்றுலாவிற்காக சென்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாத கொடூரமான ஒரு தாக்குதல் நடந்ததை நாம் எல்லாம் அறிவோம். பொதுவாக தீவிரவாதம் என்பது, பயங்கரவாதம் என்பது அது ஒரு நாளும் தீர்வாக அமையாது. குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்பவன், அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை மறுப்பாளன், இறை நம்பிக்கையாளன் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. மன் கதல நஃப்ஸன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஃப்ஸ் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜீவிக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த நஃப்ஸ் என்ற ஆன்மா இருக்கிறது. அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, அநீதமாக ஒரு ஆன்மாவை, அது யாரினுடைய ஆன்மாவாக இருக்கட்டும், அநியாயமாக ஒரு ஆன்மாவை ஒருவன் பறிப்பான் என்று சொன்னால், கத்தலன்னாஸ ஜமீஆ, முழு மனித சமூகத்தையும் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஆன்மான்னு சொல்லிட்டு முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, முழு மனித சமூகத்தையும் அவன் கொலை செய்தவனாக கருதப்பட்டான். நம்முடைய மார்க்கத்தில் மட்டும்தான் அநியாயமாக ஒருவனை கொலை செய்தால் முழு உலகத்தை கொலை செய்ததற்கு சமம், அவன் வாழ்வதற்கே தகுதியற்றவன். அதனாலதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும்போது, இந்த அநியாயத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு மரண தண்டனையை நீங்கள் பரிசாக கொடுங்கள் என்று தீவிரவாதம், பயங்கரவாதிகளாக யாராக இருக்கட்டும் அவர்களுக்கான தண்டனையை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, மரண தண்டனையை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளைக்கு மறுமையில் மனிதர்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய விவகாரங்களினுடைய முதல் கேள்வி, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய விவகாரங்கள்ல தொழுகை முதன்மையானது. ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விவகாரங்கள்ல நாளைக்கு மறுமையில நடக்கக்கூடிய முதல் தீர்ப்பு என்னவென்றால், அநியாயமாக ஓட்டப்பட்ட அந்த ரத்தம் என்று அல்லாஹ் பதிவு செய்ய அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். அது முஸ்லிமினுடைய ரத்தமோ யாராக இருக்கட்டும், நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் உயிர் என்பதாக பார்க்கிறதே தவிர மதம் என்பதாக பார்க்கவில்லை. அதனால் இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் அவர்கள் எந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டு வந்திருந்தாலும், அவர்கள் எந்த முகமூடியை அணிந்து கொண்டு வந்திருந்தாலும், நம்மை பொறுத்தவரையில் அவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், மரண தண்டனை கொடுப்பதற்கு மிக மிக தகுதியானவர்கள் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும். அதே நேரம் இதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக நாம் நிற்க வேண்டும். ஒன்றுமறியாமல் சென்ற வாரம் 16ஆம் தேதி திருமணம். செவ்வாய்க்கிழமை ஜனாசாவாக அந்த சகோதரி என்ன செய்கிறார், கணவனை, மன அறையிலே இருந்தவனை மண்ணறைக்கு அனுப்பி வைக்கிறாள். யாரால் இந்த சோகத்தை காண முடியும்? உலகத்துல எவ்வளவோ தீவிரவாத குழுக்கள், பயங்கரவாத குழுக்கள் இருந்தாலும் கூட அவ்வளவு சீக்கிரத்தில் சுற்றுலா பயணிகளின் மீது கை வைக்க மாட்டார்கள். காரணம், அது ஒன்றும் தெரியாத அப்பாவிகள் நிர்கதியாக சந்தோஷத்தோடு வந்திருப்பார்கள். குழந்தை பிறந்ததை கொண்டாடுவதற்காக, திருமணம் முடித்ததை கொண்டாடுவதற்காக, நிராயுதபாணிகள். அதனாலதான் உலகத்துல தீவிரவாத பயங்கரவாத குழுக்களும் கூட அவ்வளவு சீக்கிரமாக சுற்றுலா பயணிகளின் மீது, டூரிஸ்டுகளின் மீது என்ன செய்ய மாட்டார்கள், கை வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த பாவிகள் இவர்களை குறிவைத்து என்ன செய்திருக்கிறார்கள்? இது எந்த கட்சி என்பதை தாண்டி நாம் இப்பொழுது அநீதத்திற்கு எதிராக களமாட வேண்டும், நீதத்திற்கு துணை போக வேண்டும், மதங்களை தாண்டி. இரண்டாவதாக இதுல பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. எதுவாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு நீதி தேவைப்படுகிறது. இந்த அநியாயத்திற்கு யார் துணை நின்றார்களோ, இதனூடாக யார் அறுவடை செய்கிறார்களோ, அனைவரின் தலையிலும் சாபம் உண்டாக வேண்டும் என்பதாக இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். இது போன்ற இனி ஒரு சூழல் நம்முடைய இந்திய தேசத்தில் எங்கும் நடக்காதவாறு ஆளக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்பு கட்டமைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாட்டையும் உலக நாடுகளிலும் அமைதியை, நிம்மதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தட்டும். யுத்தங்கள் எல்லாம் உருவாகும் என்று சொன்னால் பேசுவதற்கும் உணர்ச்சிக்கும் சரியாக இருக்கும். உலகத்தில் யுத்தங்களில் ஈடுபட்ட நாடுகள் இப்பொழுது எங்கே இருக்கிறது? கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள்.
உலகத்தில் யுத்தங்களில் ஈடுபட்ட நாடுகள் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். அதனால் நாம் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், நம்முடைய இந்திய நாடுகள் எல்லாம் எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதி கிடைத்து இது போன்ற அக்கிரமங்களில் அநியாயங்களில் ஈடுபடக்கூடியவர்களினுடைய தடயம் இல்லாதவாறு அதை இறைவனிடத்தில் நாம் என்ன செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு படைத்தவனிடத்தில் கையேந்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாடை தாண்டி உலக நாடுகள் அனைத்திலும் அல்லாஹ் அமைதியை நசீபாக்கட்டும், நிம்மதியை நிரந்தரமாக்கட்டும். யாரெல்லாம் இந்த அமைதிக்கு குந்தகம் விளைப்பார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் ثم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. اللهم ارض عن خلفائنا الراشدين المهديين ابو بكر وعمر وعثمان وعلي وسائر الصحابه كلهم اجمعين وأنا معهم بعفوك وكرمك وجودك واحسانك يا رب العالمين. اللهم امنا في اوطاننا، اللهم امنا في اوطاننا. ربنا يسر لنا امورنا وأمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ارزقنا حجا مبرورا وسعيا مشكورا وذنبا مغفورا ودعاء مستجابا يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.